ஏசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன இது? என்ன பேசுகிறார்கள்? அன்பு தங்கை தேவகி ரோகிணியை வயதான கேவலத்து கட்டி கொடுத்து விட்டார்களே, அப்படி என்று ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அழகான சிரித்த நகர்வனம் அழகாக தந்தைகள் அமர்கள் அமர்கள் சந்தோஷமாக வாருங்களாமா, சந்தோஷமாக வாருங்கள். ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே. ரதத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏன் இப்பொழுது நிறுத்த சொல்கிற ரதத்தை? நீங்கள் ரதத்தை வேகமாக கூட்டுவது எங்களுக்கு அச்சத்தை உண்டாக்குகின்றதுங்க. அதனால் ரதத்தை மெதுவாக செலுத்தும் அண்ணா. மெதுவாகவே செலுத்துகிறேன். சந்தோஷமாக சுற்றி பாருங்கள். வாருங்கள் 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 வாருங்கள். அண்ணா அண்ணா ரதத்தை சற்று நேரம் நிறுத்துங்கள் அண்ணா. அண்ணா இங்க வாருங்கள் அண்ணா. அதோ பார்த்தீர்களா அண்ணா? அது பாருங்கள் அண்ணா, ஒரே ஒரு மாமரம், அதிலே ஒரே ஒரு கிளை, உயரமான மாமரம் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு மாமரத்திலே ஒவ்வொரு கிளை, அந்த ஒரே ஒரு கிளையிலே ஒரே ஒரு இலை, அந்த இலையை ஒட்டி ஒரே ஒரு மாங்கனி தொங்கிக் கொண்டிருக்கின்றது அண்ணா. அதோ பாருங்கள் அண்ணா. ஆமாண்ணா அண்ணா, அந்த மாங்கனி பார்த்ததும் எனக்கு ஆசை வந்துருச்சுண்ணா. அதனால அதை பறிச்சு கொடுங்க, நான் சாப்பிடும் போல இருக்குண்ணா. அந்த மாங்கனி இப்போது எங்க இருக்கிறது? வெகு உயரத்தில் இருக்கிறது. அண்ணா நான் எப்படி உன்னிடம் பறித்து தருவது? அண்ணா தங்கை எதை கேட்டாலும் இதுவரைக்கும் நீங்கள் மறுவார்த்தை உரைத்ததே கிடையாது அண்ணா. எப்படி இருந்தாலும் அந்த மாங்கனி எனக்கு பறித்து கொடுங்களா? எப்படியாவது வெகு உயரத்தில் இருக்கிற அந்த மாங்கனி எட்டி பறித்த அவ்வளவு நான் பறித்து தருவேன். அப்படியா? அடே கம்சா, என்ன ஆணவம் இருந்தா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழிக்கின்ற இந்த மாங்கனி சிவனின் அம்சத்தில் அழகாக ஒரு மரமாக எழுந்து அழகாக இந்த பழத்தை பறித்து இந்த கானகத்திலே இருந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண் விழித்து பார்க்கக்கூடிய இந்த பரிசுத்த மகாரிஷி எனக்கு சேர வேண்டிய இந்த மாங்கனியை தங்கை தேவகி கேட்டாள் என்பதற்காக எட்டாத மாங்கனியை நீ எட்டி பறித்ததா உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு கட்டாயம் மரணம் மரணம் மரணம். பார்த்ததோ அதை புசைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் கேட்டேன். உயரத்தில் இருக்க மாங்கனி கேட்டேன் அண்ணனிடம். அண்ணா உன் வயிற்றில் பிறகு 8வது குழந்தை எடுத்து பண்ணவா? நிச்சயம் அப்படி இருக்காது அண்ணா. நான் சில வார்த்தைகளுக்கு எழுகல அண்ணன் உலகத்தை விட்டு மறந்து விட வேண்டுமா? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட வேண்டுமா? இந்த அண்ணன் இருக்க வேண்டுமா? சொல்லுவதே தெரியாது சொல்கிறேன். அது என்ன மம்மே உனக்கு? எட்டாவது மாங்கனியை எட்டி பறித்ததால் தேவகி வயிற்றில் பிறக்கின்ற 8வது குழந்தையால் உனக்கு மரணம். எனக்கு மரணம் என்று சொல்லிவிட்டார்கள் பார்த்தாயா? கூறிவிட்டார்களே. ஆகவே உங்களுக்கு உயிரோடு இருந்தால் தானே குழந்தை பிறக்கும். இப்போதே இருவரையும் கொன்று குவித்து விடுது என்று கூறுகின்றாயே. உயிரோடு இருக்க கூடாது. நீங்க வேண்டாமா? உயிரோடு இருக்க கூடாது. சொல்வதை கேள் கம்சா.
எங்களுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் உடைய கருத்தில் கொடுத்து விடுகிறேன். உயிரோடு விட்டு விடப்பா, உயிரோடு விட்டு விடப்பா. வயதான கிழவன் என்ன ஒவ்வொரு குழந்தைய என்னிட தர படிக்கலாம். அப்ப கண்டிப்பா குழந்தை பிறகுமா? தரம் குழந்தையே பிறக்க கூடாது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா தானே குழந்தை பிறக்கும். இருவரும் தனிச்சாங்க பாதாளத்தில் அடைச்சிருக்கேன். காப்பாத்தினா எங்களை வெட்ட துணிதிக்கு வந்தா அடப்பாவி 58 வாட்டி இந்த மேச்சை தூக்கி தூக்கி விடுறாங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் கட்டாய மரணம். கட்டாய மரணம் என்று சொல்லிவிட்டாங்க. சரியா? எதிரியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனக்கு எதிரி பிறக்க போறானே யாரு வயிற்றிலும் கிடையாது. என் தங்கை வயிற்றில் உடன் பிறந்த உன் தங்கை தேவகி வயிற்றிலே பிறக்கும் 8வது குழந்தையா கட்டாய மரணமா? குழந்தை நாட்டி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. குழந்தை பிறக்கும் வரை நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? உங்களை விட்டு இந்த பாவி எப்படியத்தான் நான் பிரிந்து பிரிக்க போலாமா? குழந்தை பிறக்க வரை என்று சொல்லதுரா. சிறையில போட்டாலும் போடுடா. இருவரையும் ஒரே ரூம்ல போடுறோம் தம்பி. இந்த குளூர்ல நடா பண்ண போறீங்க. வயசான காலத்துல எனக்கு உதவியா இருப்பாப்பா. 2 பேருக்கு பட்டாணி வாங்கிட்டாரு. ஒண்ணா காப்பாக்க அல்லே இல்லையா ஏய் தெரிதா? கல்யாணம் ஆனா நீ புடிக்கிற தெரிதா? இந்த இரும்பு அந்த காந்தகம் கப்பிக்கொண்டது. ஆகையா பாதாள சிறை. இது யாரை விட்டது? ஐயா நகர்வலம் செல்வதற்காக தங்கை அழைத்து ஊர்வலம் சென்றார். ஆசைப்பட்டு கேட்டால் என்பதற்காக 8வது மாங்கனியை எட்டி பறித்ததா தங்கை தேவகி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை பிறந்தால் பலமுறை எடுத்து கூறினேனே. சின்ன சின்ன குழந்தைகளை போகின்றாயே வேண்டாம் என்று பலமுறை எடுத்து கூறினேனே. திருமணம் செய்து இந்த பாதாள சிறையில் அடைபட்டு கிடக்கின்றோமே. வாய வேண்டிய வயதில் இந்த வயதான கிழவனுக்கு திருமணத்தை செய்து கொடுத்து வாழ்க்கையே நாசம் செய்து விட்டாரே. அப்படி உரைக்க வேண்டாம் அத்தான். ஆண்டவன் எழுதப்பட்ட விதி இதுதான் என்று இருந்தால் அந்த விதியை யாரால் மாற்றி எழுத முடியும் அத்தான்? வாழ்வை மண்ணாகி போமா உயரும் நிலைதானா உலகம் இதுதானா
அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை பிறந்த விஷயத்தை அந்த படுபாவி தெரிந்தால் அந்த குழந்தை ஆபத்து பிறந்து விட்டது. உன் தங்கை வயிற்றில் அழகான குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்து விட்டதா? என் தங்கை எங்க இருக்கிறாள்? பாவிகளா ஏண்டா வந்தீங்க? குழந்தை பிறந்து விட்டதா? வந்தியா? குழந்தை சத்து கேட்டது. இல்லையா? என்ன ஒரு தெரியுமா? கிழவனை கட்டி கொண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னால இப்ப எப்படி போட்டு அந்த குழந்தை வாங்கியே பார்க்கல. சத்தம் தான் தங்கச்சி நாய் கை மேல தூக்கு. கை மேல தூக்கு. குழந்தை கிடையாது. போகலாம். குழந்தை இல்லடா வேணா. அது வா 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 நாங்க சும்மா போனா கூட வாடா. கரத்தை என்னிட காட்டு. செல்ல பொண்ணு அண்ணனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி வச்சு அண்ணா நீ அண்ணன் நம்ம தோடு. அண்ணா 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 கையை நிறுத்து. சிலையில போட்டுன்னா வேலை பார்த்து நான் இந்த பூமி விட்டு இருக்க வேண்டுமா? வயசானவங்களுக்கு எப்படி குழந்தை போந்தது? 8வது குழந்தை தானே மரணம். பயங்கர மாத்திரை சாப்பிட்டேன். ஐயா, ஆசிரியர் உரைத்த வாக்கியம் பிரகாரம் உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை யார் மரணம்? முதல் குழந்தை முதலாக பிறந்த குழந்தை. போயிடுங்கப்பா போயிடுங்கப்பா. நீ வாஜர் தானே? எங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த வாஜர். ஒரு தடாகத்தில தாமரை மலர் காட்சியளிக்கிறது. 8 இதழ் கொண்ட ஒரு தாமரை மலரானது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தாமரை மலரை 8 இதழ் கொண்ட தாமரை மலரை எப்படி எண்ணினால் 8வது இதழ் எது என்று கண்டுபிடிப்பார். எப்படி எண்ணி வந்தாலும் 8 தான். அப்போ இந்த முதல் குழந்தையை காட்டி 8வது குழந்தை என்று கொடுத்து விட்டார். தாலி அத்துடுவாங்களே. நான் செத்துடுவேன். அம்போகத்தை வாங்கி பங்கிட்டு போலான்னு பாக்குறீங்க. உங்க 15 பேரை சாவடிச்சுட்டு தானே நான் அப்புறம் சொல்லிட்டு போயிரு. கொடுக்கவில்லை நான் விட மாட்டேன். கொடுக்க முடியுமா? விடுதா கொஞ்சம் விட.
என் தங்கையின் குழந்தை எப்படி அழகாக இருக்கிறது. அழகாக என் நாட்டு இளவரசி தேவகி வயிற்றிலே பிறந்த முதல் இந்த குழந்தையை நான் கொல்ல வேண்டும். அயாதுல பாடு. ராஜா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஒரு பிள்ளை அன்றி எங்கு ஓர் பலர் இருக்கேன், இங்கு வந்து ஏன் பிறந்தா? ராஜா, நீ பிறந்த காரணத்தை அப்பவே தெரிந்திருந்தா உங்க அம்மாவுக்கு ஊசி போட்டு கலைஞ்சு வளர்ந்து ஆளாகிவிட்டார். என்னை பார்த்து மாமா மாடி சேர்க்கிறாங்க. மரணம் என்றால் உயிரோடு இருக்க போதே ஆகாமல் வீசி வெட்டி வீசி எழுதி இதை பார்த்தால் பொதுவாக இந்த குழந்தையை உயிரோடு விட மாட்டானே. இது என்ன சோதனை ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா. இறைவா, நாங்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எங்கள் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? நாட்டில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் வேதனையோடு இருக்கின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த குழந்தை பிறக்க கூடாதா? அந்த பண்டுமாவின் கரத்தினால் உயிரை விடுவதற்காகத்தான் எங்களுக்கு வந்து பிறக்கின்றீர்களா? இறைவா, இறைவா, காலம் முழுவதும் இப்படி கண்ணீர் விட்டுத்தான் வாட வேண்டுமா? 6 குழந்தைகளை கொண்டு குவித்து விட்டானே படுபாவி. 7வது குழந்தை நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்றாளே, எப்படியாகிலும் இந்த குழந்தையாவது நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும். இதுதான் ஆபத்து. எதுக்கு வந்துக்கிறேன்? ஆமா பிரசவம் பார்க்க போறேன். யாருக்கு கேளு. உன் தங்கைக்கு பிறந்த 6 குழந்தைகளை கொண்டு இருக்கிறார். இப்பன் கையில இட்லி சாப்பிடுற மாதிரி சொல்லி 7வது குழந்தை பிறப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ஏழாவது குழந்தை நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறதா? அதனால் பன்னீர் குடத்து உள்ள தண்ணி இருக்குதா இல்லையான்னு சொன்னாங்க. அதனால தண்ணி எடுத்து போய் குடிச்சிட்டு வரலான்னு போறேன். குழந்தை வளர்வதற்கா வாங்க சந்திக்க வேண்டிய தங்கையை புறப்பட கல்வியாளர்களாக இருந்து இந்த குழந்தையை நான் எப்படி காப்பாற்றுவது? அவர்கள் நினைக்கும் போதே பயமாக இருக்கின்றது. எனக்கு தெரியாம இந்த குழந்தையாகிலும் உயிரோடு நம்ம காப்பாற்ற வேண்டும். ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தெரியாம எப்படியாச்சும் இந்த குழந்தை எப்படியாச்சும் முத்தழகி முத்தழகி போல அழகாக மனைவியை கட்டிக்கொண்டு ஒரு சுகத்தை
வலி தாங்க முடியாது எங்க அம்மா புடிக்கி கரைச்சிட்டாங்க. குழந்தை பிறக்க கூடாதுன்னு உரைச்சேனே. ஏழாவது குழந்தை எப்படி வந்தது? ஏய், போன் பண்ணா 5 நிமிஷம் ரெடி ஆயிடும். நான் ஒரு நேரம் குழந்தை எப்படி வந்தது? விட்டு விடு. இப்பொழுதே இந்த குழந்தையை எனது கணக்கர் பார்வையாளை பற்றி நீ என்னடா அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா. ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் போறடா. அட பாவிங்களா. நல்ல கட்டியா போக மாட்டீங்கடா பாவிங்களா. இந்த 7வது குழந்தை நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறான். அவனுக்கு தான் மூளை இல்ல. நீ யாரும் புத்திமதி சொல்ற. குழந்தை பிறகு குழந்தைய பத்துக்கிறீங்க. ஏய் டயனா அந்த கையோட என்ன பேசியது? தேவகி வாய் பிடி சீக்கிரம் பிடிங்க. இது ஒரு கோயில் ஏதோடா. போய்டோ. ஏடா. ஐயோ அந்த படுபாவின் பார்வை பட்டதும் கருவில் இருந்த குழந்தை கூட இறந்து விட்டது. இறைவா, நாங்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? ஒரு சிசுவை கொள்வதும் ஒரு பசுவை கொள்வதும் பாவம் என்று கூறுவார்களே. அந்த படுபாவி அனைத்து பாவத்தையும் ஏற்றுக்கிறானே. தேவகி, யாராவது குழந்தை ஆகிலும் உயிரோடு காப்பாற்றலாம் என்று நினைத்தோமே. இந்த குழந்தையும் நம்ம விட்டு பிரிந்து விட்டது. அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம். வசுதேவரி, தேவகி, உன் வயிற்றிலே இருக்கும் 7வது குழந்தை இறக்கவில்லை. நாங்கள் தான் கருவை பிறக்காதவாறு உன் தங்கையாக வழங்கக்கூடிய ரோகிணி வயிற்றிலே அந்த கருவை மாற்ற செய்திருக்கிறோம். ஆகையால் அதர்மங்களை அளிக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த உலகத்திலே தர்மம் ஜெயிக்க வேண்டும். பார், 33 கோடி தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு அசிரிய வாக்காக மேலே உரைக்கின்றோம். பார், ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயண. வசுதேவரே, கவலை கொள்ளாதே. உன் மனைவி தேவகி வயிற்றில் 8வது குழந்தையாக பிறக்கப் போவது யார் தெரியுமா? 10 அவதார மூர்த்தி, பார்க்கடலிலே பள்ளி கொள்ளும் பரந்தாமன், அந்த ஸ்ரீமன் நாராயணன் உன் மனைவி தேவகி வயிற்றிலே இந்த உலகத்திலே நடக்கும் அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிலநாட்டுவதற்காக வருகின்ற ஆவணி மாதம் அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரத்திலே உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பான். அப்படி குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை உங்களோடு வளரக்கூடாது. உங்களிடத்திலே இருந்தால் அந்த கம்சனானவன் கொன்று விடுவான். ஆகையால் உங்களுக்கு பிறக்கும் 8வது குழந்தையை, குழந்தை பிறந்தவுடன் சிறைச்சாலை கதவுகள் தானாக திறக்கப்படும். அந்தி சாய நேரத்திலே குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தவுடன் சிறைச்சாலைகள் எல்லாம் திறக்கப்பட்டு
யமுனை ஆற்றை கலந்தால் இந்த வடமதுராபுரி பட்டணத்திலே யது வம்சம் என்று இருக்கிறது. அந்த யது வம்சத்திலே யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் நந்தகோபன், யசோதை அவர்கள் இல்லத்திலே அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தை இங்கு எடுத்து வந்து விடுங்கள். உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையை அழகாக ஆயர்பாடியிலே விட்டு வர வேண்டும். சிறைசாலை கதவுகள் அந்தி சாயம் நேரத்திலே திறக்கப்பட்டு 8வது குழந்தையை விட்டுவிட்டு அங்கு இருக்கும் பெண் குழந்தை வைத்து விட்டால் பிற்காலத்தில இந்த உலகம் இழைப்பெற அழகான குழந்தையாக அவதரிப்பார் ஸ்ரீமன் நாராயணன். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ. இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்து ரட்சிக்கும் கருணை கடவுளே நமக்கு குழந்தையாக பிறக்க முடியும். அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும். காப்பாற்றி ஆக வேண்டும். ஆமாங்கி, அப்படியே ஆயர்பாடியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். அங்கு பிறக்கின்ற குழந்தையை, பெண் குழந்தையை அந்த படுபாவிடம் ஒப்படைக்க வேண்டும். இது யமுனை நதிக்கரையில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஆற்றை எப்படி கடப்பது? ஆண்டவா, ஆண்டவா, அவதாரமூர்த்தியே, உலகம் பாரத்தை தீர்ப்பதற்காக புண்ணிய புருஷனாக கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறீர்கள். அழகாக இந்த யமுனை ஆற்றை கடக்கும் பொழுது பார்க்கடலிலே பள்ளிக்கொள்ளும் பறந்தாமல் உங்கள் மேனியெல்லாம் காற்றாற்று வெள்ளத்திலே தீர்ப்பட்டு போகிறது. ஆகையால் 1000 தலை கொண்ட ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்வது வழக்கம் அல்லவா? அடாமழை பெய்கிறது, காற்றாற்று வெள்ளமானது ஓடுகிறது. இந்த மழையிலிருந்து காப்பாற்ற ஆதிசேஷன் உனக்கு குடையாக பிடிக்க கடவுது. ஓம் நமோ நாராயணாய நமः. கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன், கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன், கார்த்தும் தெய்வமாக வந்த நந்தகுமரன், நந்தகுமரன். கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன், கார்த்தும் தெய்வமாக வந்த நந்தகுமரன், நந்தகுமரன். மாடுகளை மேய்க்கும் மந்தைக்காரன், மல்லர் என்ற வில்லரை கொன்ற விந்தைக்காரன், மாடுகளை மேய்க்கும் மந்தைக்காரன், மல்லர் என்ற வில்லரை கொன்ற விந்தைக்காரன், ஆழ்வார் அடியார் நெஞ்சில் அமர்ந்த விந்தைக்காரன், ஆழ்வார் அடியார் நெஞ்சில் அமர்ந்த விந்தைக்காரன், அவனை அறியாத மாந்தர்க்கெல்லாம் நிந்தைக்காரன். கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன், கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன். இந்த காற்றாற்று வெள்ளமே எனக்கு வழிவிட்டுவது. அங்க சேர்த்து விட்டு அங்க பிறக்கின்ற பெண் குழந்தை கொண்டு வந்து அந்த படுபாவிடம் ஒப்படைக்க வேண்டும்.